Uncut 100th episode special with me Farina. So இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அப்படினு தாங்க சொல்லணும். டெய்லி Monday to Friday 5:30க்கு நம்ம Collywood Uncut நிகழ்ச்சியில சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், அதாவது ஆடியோ லான்ச், பிரஸ் மீட், டீம் இன்டர்வியூ, ஷூட்டிங் ஸ்பாட், சினி ட்ரெண்ட், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்து ரசிச்சுட்டு வந்தீங்க. பொதுவாக மக்கள் தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பீங்களோ அதே அளவு வரவேற்பு நம்ம Collywood Uncut நிகழ்ச்சிக்கு கொடுத்தனால தான் நம்ம ஷோ இன்னைக்கு 100th எபிசோட எட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரசிகர்களாகிய உங்களுக்கு என்னுடைய பெரிய 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 தேங்க்ஸை நான் மனமார்ந்து சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த 100th எபிசோடையும் நான் ஹோஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம Collywood Uncut நிகழ்ச்சியில் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். Camera, rolling, music. 1, 2. நம்ம Collywood Uncut நிகழ்ச்சியில் இது வரைக்கும் எத்தனையோ சினிமா சார்ந்த ஃபங்க்ஷன்ஸை பார்த்துருக்கோம், விஐபிஸோட பைட்ஸை கேட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த 100th எபிசோட் ஸ்பெஷலில் இது வரைக்கும் நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள்லேருந்து தி பெஸ்ட்டு தான் இப்போ பார்க்கலாம். முதல் படம் 16 கண்ணதாசன் பாட்டு வரும். நம்மளுக்கு கண்ணதாசன் கூப்பிடுவோம். அவர் அப்போ என்ன சம்பளம் வாங்குறான்னு தெரியாது, நம்ப மாட்டேங்க. ஒரு மிகப்பெரிய கவிஞர் வந்து பாட்டு உட்கார்ந்தாரு. செவ்வந்தி பூ முடிச்ச சின்ன டியூன் போட்டார், எழுதிட்டார். எங்கிட்ட காசு கிடையாது, இல்லை கவனிங்க, மனிதன் 500 ரூபா என் முதலாளி கொடுத்துருக்காரு. இதை கவிஞர்கிட்ட கூட எப்படி கொடு. அவர் ஏதோ புது பையன், நல்ல பையன், கதையெல்லாம் கேட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. கிளம்பி கூட கன்வென்ஷன் பொருந்தான்னு கூட போயிட்டே இருக்கும்போது வண்டி ஏற போகிறாரு. ஐயா ஒன்றும் இல்லைங்க, இந்த இதாங்க என்ன என்று கூட கேட்கவில்லை. அது என்ன சுட்டு கொடுத்தியா, விருங்கவர் கொடுத்தியா, 500 கொடுத்தியா, 1000 கொடுத்தியா? லேவாதேவி பேசக்கூடிய ஒரு மண்ணில் பிறந்த ஒரு கவிஞன், கணக்கு வழக்கு தெரியாமலே வளர்ந்த ஒரு பெரிய கவிஞன். இன்ன வரைக்கும் கண்ணு பேசுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்கள் பேச கற்றுக்கிட்டதே அவர் டைலாக்ஸை வச்சு தான். இப்போ சொல்லிட்டு இருந்தார் அவர். இதில் ஒரு வாட்டி என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நினைக்கிறேன், ஒரு பேட்டியில் ஐயா சொல்லியிருந்தாங்க, பிரபு என் மடியில் இருந்ததை விட கமல் ஜாஸ்தி என் மடியில் உட்காந்துருக்கா அப்படின்னு. ஏன்னா அவங்கெல்லாம் பிஷப் காட்டன் அந்த மாதிரி வெளியூர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் தான் அங்கே அவர் கூடயே தெரிஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் இருவரையும் விட அதிகம் மடியில் தவழ்ந்த பிள்ளை. It was brought to my attention by Mr. Ravi that today is Parents' Day. Every day is Parents' Day. அறிமுகப்படுத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஹீரோ ஜீவா சங்கர் முந்திக்கிட்டார். நான் ஆர்யாட்ட சொல்லியிருந்தேன், என்கிட்ட ஒரு வார்த்தை, அதை ஏதாவது வாய்ப்பு எதுனா சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஆனால் ஆர்யா அதை பற்றி எந்த தகவலும் சொல்லாமல், எனக்கே சொல்லாமல் அந்த படத்தை எடுத்துருக்கிறாருன்னா, அப்போ அந்த அளவுக்கு அந்த கதை ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஜீவா சங்கரோட கதை. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். முதல்ல இருந்து இந்த குழந்தை பிறக்க போகுது, பிறந்துருச்சு, பேர் வைக்கிறது அப்படிங்கிற ஸ்டேஜ்லேருந்து அவ்வளோ சந்தோஷம் சுற்றி இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பார்க்க முடிஞ்சது. ரசிகர்கள்கிட்டையும் ஒரு ஃபோட்டோ, ஒரு செய்தி வரும்போதும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக, அவ்வளோ என்கரேஜிங்காகவும் ஒரு ஸ்டேஜ்லையும் எங்களுக்கு
அவ்வளோ நீங்கள் சக்தி கொடுத்துட்டே இருந்தீங்க. First of all, congrats to the team. And I think in today's time and age, scripts it's number one in any film. And in the Padam Pakumbodu, whatever little I saw, it looks like a very good script and a very sweet film. So congrats to the whole team, Mr. Jiva Shankar, Gibran, Satya, Mia, and the entire cast. I actually saw the songs before itself, and I really liked it, and I told Shankar that it's really nice, and I saw the trailer also. So I would just like to congratulate all of them, and all the best to the entire team. நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். நிச்சயம் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. சரிங்க, அது அந்த ரொம்ப சின்ன பையனாக இருக்குது அந்த கேரக்டர், என் ஏஜுக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றிக்குங்க அப்படின்னு சொன்னேன். தாராளமாக மாற்றிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு வந்து கரெக்ட் பண்ணி பல வெர்ஷன்ஸ் கரெக்ட் பண்ணி அப்புறம் ஃபைனலாக ஒரு வெர்ஷன் ரெடி ஆகி அப்புறம் ஷூட்டிங் போகலான்னு முடிவாச்சு. அதுக்குள்ளே நான் கொஞ்சம் போர் ஆயிருந்தேன். ஒரு ரொட்டீனாக ஒரே டைப் ஆஃப் கேரக்டர்ஸாக வருது அப்படின்னு போர் அடிச்சுட்டு இருந்தப்போ கரெக்டாக அந்த படம் வந்து அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே ஆயிடுச்சு, நீங்கள் ஒரே மாதிரி கேரக்டர் பண்ணுறீங்க சார், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க சார்ன்றாங்க. ஏங்க சிரிச்சா நல்லா இருக்குன்னு நீங்கள் தான் சொன்னீங்க, அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு வேறு சொல்கிறாங்க. என்னடா கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறப்போ நல்ல ஒரு கேரக்டர், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேரக்டர் மாட்டுச்சு. புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள். மெயினாக வந்து விக்ரம் பிரபுக்காக தான். விக்ரம் பிரபு நானும் ஜிம்மில் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணுவோம். நீ ஏன்னா ஜிம்மில் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. ஸோ ஒரு இப்போ யார் வேணால் நடிக்கலாம், அதுக்கு நானே ஒரு உதாரணம். எப்பவுமே அப்பாவுக்கு வந்து மகன் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணால் அதுதான் பெருசாக கண்ணுக்கு தெரியும். ஈவன் வேற மாதிரி படம் பார்த்துட்டு நான் தலைவருக்கு ஃபோன் பண்ணி தலைவரை விக்ரம் பின்னிட்டாப்ல அப்படின்னா, நல்லா இருக்கு தலைவா, கொஞ்சம் டான்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமில்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதை சொல்கிறேன் இருக்கிற எனக்கு இல்லை, ஏன்னா கண்டிப்பாக என்னை விட நல்லா டான்ஸ் ஆடல, உங்களை விட வேணா கொஞ்சம் கம்மியாக ஆடுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னா. You are putting a brand for me, Dandanaka. Somebody they are putting this Dandanaka. Suppose எவன் இந்த பூமியில சுத்தாலும் கடைசியில டண்டனகா டனகனகா டண்டனகா டனகனகா, நீ அது ஒரு கணக்கு. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான், நாளைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான். எவன் போனாலும் டண்டனகா. அங்கே போய் நான் டண்டனகாலாம் வாசிக்க மாட்டேன், நாங்கள் கிளாஸாக தான் மியூசிக் பண்ணுவேன். எதை எங்கே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் தான் அறிவாளி. இன்னைக்கு வந்து நம்பியாருங்கிற ஒரு படம் உங்களை நம்பி எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும். இது அவருடைய முதல் படம். ரெண்டாவது படம் சாமி ஆட்டம்னு சொல்லி அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உண்மையிலே அந்த படம் நம்பியாரோட பிரமாதமாக வரும், ஏன்னா அதில் நான் நடிச்சிருக்கிறேன். நம்ம காலிவுட் அன்கட் நிகழ்ச்சியில் நடந்த தி பெஸ்ட் விஷயங்களெல்லாம் இப்போ பார்த்து ரசித்தோம். அடுத்ததான் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். வெல்கம் பேக் டு காலிவுட் அன்கட் 100th Day ஸ்பெஷல். வசந்த பாலன் டிரெக்ஷனில் வெளிவர போகிற திரைப்படம் தான் காவிய தலைவன். மேடை நாடகங்களை ஒரு பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்டாக வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே கொடுக்கலங்க. ஸோ இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சித்தார்த், பிருத்திவிராஜ், வேதிகா இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட்டை இப்போ பார்க்கலாம். இன்றைக்கு மிக முக்கியமான பண்பாட்டு நடவடிக்கையாக இருக்கிறது சினிமா தான். இந்த சினிமா ஒரு கட்டடம்னா அதனுடைய அடித்தளமாக இருக்கிறது நாடகம். கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் தமிழ் நாடகம் தமிழ் மக்களுடைய சிந்தனையை,
கலை உணர்வுகளெல்லாம் தீர்மானிச்சிருக்கு. முதல்ல பார்சி நாடக குழுக்கள் வந்துச்சு. அதிலிருந்து இங்கே நவாப் ராஜமாணிக்கம் போன்றவருடைய நாடக குழுக்கள் வந்தது. பால சபைகள் வந்தது. அந்த சபைகளில் இருந்து தான் நாம் இன்றைக்கு பார்த்துட்ருக்கூடிய தமிழ் சினிமா உருவாகி வந்திருக்கு. என்னை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான படைப்பு எழுதும்போது வரக்கூடிய எல்லா வகையான பரவசங்களையும் தந்த ஒரு படம் இது. தமிழ் சினிமாவில் மறக்க முடியாமல் என்றைக்குமே நீடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். இன்று காவிய தலைவன் இசை வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை திரு ரஹ்மான் அவர்கள் பல வித்தியாசமான இசைக்கோர்களை தந்திருக்கிறார் உங்களுக்காக. இந்த படத்தின் சிறப்பு, இந்த படம் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே மிக ஆழமாக கலாச்சாரத்தோடு ஒன்றிய ஒரு இசைமரபையொட்டி எடுக்கப்பட்ட படம். ஒரு காலகட்டத்திலே இசை நாடகங்கள் மிக பிரபலமாக இருந்தன. இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஏற்கனவே இருக்கின்ற ஒரு மரபு ரீதியான இசையை தன்னுடைய நவீன அணுகுமுறை மூலம் ஒரு வித்தியாசமான இசை அனுபவத்தை தரவிருக்கிறார் திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ரஹ்மான் சார் வந்து இந்த படத்தில் 7 சாங் பண்ணியிருக்காங்க. ட்ராமா மியூசிக் வந்து ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் 7 சாங்குமே வந்து ஆஃப்டர் லாங் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கைண்டில் பண்ணுறது சார் வந்து ஃபஸ்ட் டைம். ஐ திங்க் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் ஒரு படம் பண்ணணுன்னு ஒவ்வொரு டைமும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ வெயில் வந்து ரூரல் படம், அங்காடித்தர் வந்து சென்னை பேஸ்டான ஒரு ஃபிலிம், அரவான் வந்து பீரியட் ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு கிளாசிக் ஃபிலிம். அரவானுக்கு அப்புறம் இந்த படம் வந்து கிளாசிக் ஜானரில் ட்ரை பண்ணியிருக்கோம். It's my second film. I'm very, very excited as I'm working with the National Award winner of our plays. It's Balan sir, and I'm so excited working with him. It was so nice. He was so down to earth, so sweet, and so particular about each and everything, about the dialogues and the song and beat anything. It was very nice working with him. I loved the passion that he put in, for the movie. படத்துக்கு பாடல் எழுதணும் அப்படிங்கும்போது, ஏன்னா மற்ற படங்கள் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் லிரிக்ஸ் இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து ஒரு கண்ணதாசன் அவருடைய காலகட்டம், தஞ்சை ராமதாஸ் அவருடைய காலகட்டம் அப்படிங்கிறதால இந்த ஒவ்வொரு பாட்டும் எழுதும்போதும் அதற்கு தகுந்த மாதிரி அந்த கவிஞர்களுடைய பாடல்களை நிறையா ரெஃபரன்ஸ் எடுத்தது, கேட்டது. ஒவ்வொரு பாடல் எழுதும்போதும் அந்த கதைக்களத்துக்காக அந்தந்த இதிகாசங்களை, புராணங்களை படித்ததுன்னு இதுக்கு நிறைய தேடல்கள் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் ஒவ்வொரு பாட்டுமே உருவாக்கப்பட்டது. எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஈவெண்ட் இது. வசந்த பாலன் சாரோட காவிய தலைவன் படத்தோட ஆடியோ லான்ச். ரொம்ப நாள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த ஒரு படம். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் அமேசிங்காக வந்திருக்கு. ஆல்பம் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆல்பம்னு ஆல்ரெடி சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப என்னோடய காம்பினேஷன் வித் ஏஆர் ரஹ்மான் சாரோட படம் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ. என்னோட அவர் கூட 4வது படம் இது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வசந்த பாலன் சார் இந்த படம் எனக்கு கொடுத்ததுலேருந்து நான் என் மனசுக்குள்ளே நிறைய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த படம் நடிகர்களை பற்றி, நடிப்பை பற்றி, ஒரு நாடக குழு பற்றின ஒரு கதை. ஸோ ரொம்ப கஷ்டமான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அண்ட் சாங்ஸ் என்ஜாய் பண்ணிங்க. கூடிய சீக்கிரம் தியேட்டரில் சந்திப்போம். Kavya Thalavan. Definitely it's a musical treat for all Rahman sir fans. Watch out for Kavya Thalavan songs, and it's #1 on iTunes. I'm playing a girl called Vadivambal in the film, a 17-year-old girl. And ஒரு ரொம்ப பர்ஃபார்மன்ஸான சேலஞ்சிங்கான கேரக்டர் இருந்துச்சு. ஒரு கெட்டப் இல்லை, இதில் நிறைய கெட்டப்ஸ் டான் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட டிரெக்டர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. Thanks to my producer Sashi Varun for putting such a beautiful film together. My co-stars Siddharth, Prithviraj, Nasir sir, all of them are fantastic. Singham Police sir. I think it's a film that needed great actors, and I'm so happy that we are such a great cast and crew put together, and I'm very, very happy to be part of Kavya Thalavan. Watch out for Kavya Thalavan songs. Thank you. வெல், காவிய தலைவன் படத்தோட ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இதை தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். இது காலிவுட் அன்கட் 100th டே ஸ்பெஷல்.
வெல்கம் பேக் டு காலிவுட் அன்கட் 100th டே ஸ்பெஷல். காவிய தலைவன் திரைப்படத்தோட ப்ரெஸ் மீட்டை தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் நம்ம ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரெஹ்மான். ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற ஒரு படமாக இருக்குது. நம்ம ஏஆர் ரெஹ்மான் சாருக்கு ஹாலிவுட்லேருந்து நிறைய வாய்ப்புகள் வந்து தான் இல்லை நான் இந்த படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவர் அந்த வாய்ப்பை கூட விட்டு இந்த படத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஸோ தொடர்ந்து இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்டை இப்போ பார்க்கலாம். இப்போ இசைக்கலைஞர்களை இந்த அளவுக்கு எங்களை அழைத்து வந்து ஒரு உற்சாகப்படுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து இந்த இசை நாடகம் மென்மேலும் இன்னும் வளர வேண்டும் என்று இந்த படத்தின் மூலமாக எடுத்திருக்கின்றார்கள். அருமையான ஒரு இசை. எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவிக்கிறோம். நாங்கள் கனவு கூட நினைக்கவே இல்லை. இப்பேற்பட்ட இசைக்கலைஞர்களை கூப்பிட்டு ஒரு மரியாதை. தமிழக அரசு கலைமாமணி விருது கொடுக்கும். 4 வருஷமாக அதை மறந்து போச்சு, கலைமாமணி காணாமல் போச்சு. ஆனால் இசை நாடகங்களை இப்படி அழைச்சி வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு மேடையில் அவங்களால் முடிந்தலை ஒரு தொகையை கொடுத்து இந்த கலைஞர்கள் வாழ வேணும், இன்னும் நாங்கள் வாழ்த்துவோம் வளர்வோம் என்று இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற மதுரை அன்னை மீனாட்சி அம்மனையும் நாங்கள் அனிதினமும் வணங்கக்கூடிய சகுரதாசாமி அவர்களையும் நாங்கள் மனதார வேண்டி கேட்டுக்கொண்டு வாழ்க வளமுடன். எனக்கு பர்சனலாக அந்த படத்தில் என்ன வந்திருக்குன்னா வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சித்தார்த் அண்ட் தட் டசன்ட் மீன் he doesn't act well. அதுவும் பண்ணியிருக்காரு படத்தில். பட் தேங்க்ஸ் இட் ஐம் ஷுவர் தி ஃபிலிம்ஸ் will come out well. Vedika, Naika, Nirav, everybody on this film, Nasir sir, everybody on this film, Vasant Balan has done a great job and I'm sure it's all going to work out well. நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணணும். வாயமொழி பேசுவோம்லேருந்து காவியத்தலைவன் வரைக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் சசி அண்ட் மைண்ட் ஆல் ஆர் என்டர்டைன்மெண்ட். ஒரு வாட்டி மேடை ஏறி ஒரு படத்தை பேசும்போதும் அதே விஷயம் தான் சொல்வேன். ஒய்நாட் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முயற்சி தமிழ் சினிமாவில் வந்து இந்த பவுண்ட்ரிஸை புஷ் பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்த கம்பெனி. ஸோ அந்த ஒரு 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 ப்ராடக்டோட தரம் அப்படின்னு குவாலிட்டி இல்லையா, அது வந்து ஐ பிலீவ் தட் இட் ஹேஸ் டு பி புஷ்ட் ஆல் த டைம். சும்மா ஒரே இடத்துல வந்து ஒரே விஷயத்தை திருப்பியும் சொல்கிறதுக்கு பதிலாக அதை ஒரு 2 ஸ்டெப்பாவது இன்னொன்று முன்னாடி தள்ளணும் அப்படின்ற அது ஒரு வெரி திங்க் பிக் ட்ரீம் பிகர் அப்படின்ற ஒரு கொள்கை. ஆனால் இந்த வாட்டி நிஜமாகவே காவியத்தலைவனில் வந்து அதை வந்து தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு விஷயம் இருந்தது. அந்த விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கும், சரி அதை மட்டும் ஆசைப்படுவோம் அப்படின்ட்டு. நிறைய இந்த ஒரு 1.5 வருஷத்தில் வந்து படம் 100 நாள் ஓடுதோ இல்லையோ 100 நாளில் கண்டிப்பாக தூங்காமல் இருந்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஆல்வேஸ் ஒரு நம்ம வந்து ஒரு தூரம் போயிட்டோமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் we've had the whole crew has had ups and downs and we've gone through a lot. நிறைய விஷயம் போயிருக்கோம். பட் இன்னைக்கு ஒரு ஹாப்பியான பாயிண்டில் வந்திருக்கோன்னா the support of the entire cast and crew is just unbelievable. ஒரு last August 5th அன்னைக்கு we started shooting and we are just about on that threshold of the movie coming out. So I'm really excited. I want to thank each and every one of them. Believe panna mudiyala. Actually, time has just passed by so quickly, and iniki already audio launch aichu. I think this film is a very unique film. Audience ku romba or refreshing ana experience irukku. In terms of music, also in terms of the script, the characters. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு டே அவர் அந்த கெட்டப்பில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாதிரி ஆயிடுச்சு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் என் தலைவன் நாசர் சார். நான் இன்றைக்கும் உங்களோட கால் தொட்டு ஏன்னா இவர் ஒருத்தர் தாங்க எங்கள் எல்லாருக்கும் டெய்லி தைரியம் கொடுப்பாருங்க. இவர் வந்து என்னையும் பாலனையும் பிருத்திவியும் வந்துட்டு டேய் நீங்கள் பண்ணுங்கடா, எல்லாம் நடக்கும், நீங்கள் பாருங்கண்ணா, நீங்கள் பாருங்கள், மக்கள் அப்படியே தியேட்டர்லாம் அப்படியே ஹவுஸ்ஃபுல்லாக குவியும்லாம் அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி மட்டும் நடக்கலை.
எங்கள் காவிய தலைவன் படத்தினால ஒரு ஃபகாட்டன் ஆர்ட் ஃபார்மை திரும்ப கொண்டு வரணும்னு ஒரு ரொம்ப பெரிய ஆசை இருக்குது. நானும் நாடகத்தில் தான் வந்தேன், 3 வருஷம் டெல்லியில் நாடகம் போட்டிருக்கேன். அண்ட் அன்றைக்கி நான் நினச்சி பார்க்கவே இல்லை, நான் வந்து தமிழ்நாட்டு நாடக கலாச்சாரத்தையும் அந்த கலையும் நான் வந்து ஒரு படத்தில் ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னு நான் என் கனவுல கூட பார்த்ததில்ல. அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சம் நினைவாயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல். வழக்கமாக ஒவ்வொரு படத்துக்காக பத்திரிகையாளர்கள் வரும்பொழுது, சரி இந்த படத்தில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி நான் சொல்லுங்கன்னுவாங்க. உண்மையாக அப்படி நடக்கிறதே கிடையாது. வழக்கமாக ஒரு ஷெஃப்பு குக்கிங்க்கு போகிற மாதிரி தான் நாங்களும் போகிறோம், அங்கே எங்கள் வேலையை செய்கிறோம், வரோம். இப்போவாது ஒன்று நடக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல் காரணம், நான் சினிமாக்காரனாக இருந்தாலும் எனக்கு நாடகத்தின் மீது அவ்வளவு உயிர். ஏனென்றால் நான் சினிமா நடிகனாக இன்று எனக்கு ஒரு பலம் இருக்கிறது என்றால், ஒவ்வொரு அட்சரமும் எனக்கு நாடகத்தில் கற்பிக்கப்பட்டது. என்னுடைய குரல் வளமாகட்டும், என்னுடைய உடல் மொழியாகட்டும், நாடகத்தில் என்னுடைய வாத்தியார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இன்றளவும் நான் நாடகத்தில் நடிக்க விளைகின்றேன். ஆனால் அது நடப்பதில்லை. முடியும் வரை நடித்திருக்கிறேன். 6 வருடங்களுக்கு முன் பொன்னியின் செல்வனில் ஆதித்த கரிகாலன் நடித்தேன். அதுக்கு பிறகு பட்டம் நடித்தேன். பிறகு 1 மணி நேரம் சோலோ கர்ணன் ஒரு மகாபாரத நாடக விழாவில் நடித்தேன். இந்த படம் நாடகத்தை பற்றியது. நாங்கள் நாடகத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி அப்படி ஒரு ஹீரோ வர்ஷிப். நாடகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவர் தான் ரஜினிகாந்த், எம்ஜிஆரை விட பெரிய ஆள சங்கதி. ஏன்னா நாடகத்தை வந்து அவ்வளவு சீரியஸாக அதை பற்றி விஞ்ஞான ரீதியாக ஆய்வு பண்ணி அவருக்கு தோணின வகையில் அதை பதிவு பண்ணி புக்காக போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் எந்த விதத்துலையும் ஸ்டானிஸ்லாஸ்கை விட குறைஞ்சவர் இல்லை. நம்ம காலப்போக்கில் நம்ம பழசெல்லாம் அந்த போகியில் குளுத்துற மாதிரி பழசெல்லாம் விட்டுறோம். ஆனால் நம்முடைய பலமெல்லாம் பழசுதான்றதை நம்ம மறந்துடுறோம். இந்த மாதிரி ஒரு 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 களமும் தளமும் வந்து அவர் இசையமைக்கிறதுக்கு கிடைக்குமான்னு தெரில, கிடைக்க போதான்னு தெரில. திஸ் இஸ் கோயிங் டு பி a ஸ்பெஷல் மியூசிக் ஃபார் காவிய தலைவன் அண்ட் இட்ஸ் கோயிங் டு டேக் திஸ் ஃபிலிம் சம்வேர். ஜெயமோகன் சாருக்கு என்னுடைய அடிமனதின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். நல்ல ஃப்ரெண்டாக தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எவ்வளோ ஐடியாவை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியும். நான் டெய்லி அவரால் தான் அப்டேட் ஆகிட்டுருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுலேருந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் வந்து சித்தார்த் சார் இந்த படத்து ரோல் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். பண்ணலாம் பாலன், எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு கேட்டார். ஒரு 10 crores ஆகும் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட தமிழில் இருக்கிற முக்கியமான சில ப்ரொடியூசர்களை பார்த்து சொன்னேன். ஒரு 5 ரூபா 6 ரூபானா பண்ணலாம் தம்பி, 10 ரூபா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கழட்டி விட்டுகிட்டே இருந்தாங்க. சரி இந்த படம் எடுக்க முடியாதோ அப்படின்னு ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் நான் சொன்னேன், சார் நம்ம அடுத்த ஸ்டெப்பு நகர்த்திட்டு போவோம், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் யாராவது அமைகிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். அப்போ நான் சொன்னேன், இந்த படத்துக்கு ரஹ்மான் சார் மியூசிக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவருக்கான பட்ஜெட்டோ அவருக்கான சம்பளமோ நம்ம தர முடியாது. ஏன்னா சங்கர் சார், மணிரத்னம் சார் படங்கள் மட்டும்தான் அவரால் பண்ண முடியும். இருந்தாலும் இந்த சின்ன படத்துக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் பண்ணலாட்டியும் கூட இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பொயட்டிக்கான கான்செப்ட். ஸோ அவர் ஒருவேளை பண்ணுவா அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த முயற்சி நடந்துகிட்டு இருந்தப்போ சித்தார்த் சார்னுடைய வாயிலாக சசி சார் வந்துக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரிய வந்துச்சு. ரொம்ப தில்லாக வந்து இந்த படம் நம்ம பண்ணலாம் பாலன், ரஹ்மான் சித்தார்த் அழகான காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 generations பார்த்துருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் வாசிருக்கேன், அப்புறம் 2 ஜென்ரேஷன் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி, தேங்க்ஸ். அண்ட் மஜீதி உங்களுக்கு தெரியும் இல்லையா, வசந்த பாலன். ஸோ மஜீதி அது கூட ஒரு சிட்டிங் இருந்தது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அவர் ஒரு விஷயம் சொன்னார், உங்கள் படம்லாம் பார்த்துட்டுருக்கேன் நான், இந்திய படம் ஏன் எல்லாம் வெஸ்டர்ன் படமாக போயின்ட்டுருக்கு, உங்கள் கலாச்சாரத்தை விட்டுட்டு ஏன் வேறு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக இந்த படத்தை போட்டு காமிப்பேன். அண்ட் அவருக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 100th Day ஸ்பெஷல் எபிசோடில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு காலிவுட் அன்கட் 100th Day ஸ்பெஷல்.
ஆர்யா ப்ரொடியூஸ் பண்ணுற திரைப்படம் தான் அமரகாவியம். இந்த படத்தில் அவருடைய தம்பியான சத்யா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ அவரும் லைட்டாக ஆர்யா மாதிரியே இருக்கனால இந்த படத்துக்கும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த படத்தை பெரிய பெரிய விஐபிஸ்க்கெலாம் போட்டு காமிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்களாம். ஸோ ஆர்யாவோட படத்துக்கு விஐபிஸ்னால் வேறு யார், நம்ம நயன்தாரா பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்களாம். ஸோ படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நாமளும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்டை பார்க்கலாம். ஹாய், அமரகாவியம். இந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர். ஆஸ் எ ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணதில். ஜீவா சங்கர் அவர் என்ன ஸ்டோரி சொன்னாரோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆன் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, இட்ஸ் ஹார்ட் ஹிட்டிங் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். சத்யா அண்ட் மியா ஜார்ஜ் லிவ் த கேரக்டர். படம் பார்த்து வெளியே வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆனால் அந்த கேரக்டர் பற்றியே யோசிச்சு அந்த இவ்வளோ நேச்சுரலாக இவ்வளோ ரியலாக பண்ணியிருக்காங்க படத்தைன்னு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரௌட் ஆஃப் மை பிரதர் அண்ட் த என்டையர் டீம். தே ஹவ் கிவன் a huge film for me. September 5th ரிலீஸ் ஆகி அது ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க தான் ரொம்ப முக்கியம். பட் ஐம் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி ஆஃப் த மூவி அட் த மூமெண்ட். வணக்கம், நான் ஜிப்ரான். திருமணம் என்னும் நிக்காக்கு அப்புறம் இப்போ அமரகாவியம் ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுது. இதுவும் ரொமான்டிக் ஃபில்ம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மியூசிக் பண்ணும்போது லவ் ஸ்டோரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி வந்து கரியரில் எப்போது தான் கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணியிருக்கோம். நான் படத்துக்கு அப்புறம் ஜீவா சங்கர் டைரக்ட் பண்ணுற ஃபில்ம். அந்த படம் பெரிய சக்ஸஸ். அதுக்கப்புறம் த்ரில்லர்லேருந்து அப்படியே ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப 1989 நடக்கிற மாதிரி இருக்கும் கதை. ஒரு உண்மை சம்பவத்தை சுற்றி நடக்கிற ஒரு ஸ்டோரி. அண்ட் ஆக்டர் ஆர்யா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக்கும் ரொம்ப நிறையா ஸ்கோப் கொடுத்துருக்காரு, ஈவன் பேக்ரவுண்ட் ஸ்கோரில். ஹாய், நான் சத்யா பேசுகிறேன். இது என்னோடய செகண்ட் ஃபிலிம் அமரகாவியம். ஆர்யா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஷோ பீப்பிள் பேனரில். ஜீவா சங்கர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஜிப்ரான் இசையில். இது வந்து 1988 ஊட்டியில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு 12th and 1st standardக்குள்ளே என்னோட கேரக்டர் வந்து ஜீவா வந்து ரொம்ப எமோஷனலான ஜென்யூனான பர்சன். ஸோ அவனோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான் இது. இந்த படத்தை வந்து September 5th தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் லவ் பேஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். 1988-89 நடக்கிற மாதிரி ஒரு பீரியட் ஃபில்ம். இட்ஸ் பியூர் லவ் ஸ்டோரி வித் ஒரு மெசேஜோடு இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ் வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு இன்னும் சில காலத்துக்கு பேசுகிற ஒரு படமாகவும் கிளைமேக்ஸாகவும் இருக்கும்னு நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். இந்த படத்தை நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்து வெற்றி படமாக்கணும். நன்றி, வணக்கம். நம்ம காலிவுட் அன்கட் 100 days ஸ்பெஷலில் நிறைய விஷயங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வேற யாருக்கு உங்களுக்காகவே தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். வெல்கம் பேக் டு காலிவுட் அன்கட் 100 days ஸ்பெஷல். நம்ம முன்னாள் ஜனாதிபதியான அப்துல் கலாம் சார் கரப்ஷனை பற்றி சொன்ன ஒரு வாக்கியத்தை வச்சு ஒரு படமே எடுத்திருக்காங்க. அந்த படம் தான் புதியதோர் உலகம் செய்வோம். ஸோ இந்த படத்தை நம்ம அப்துல் கலாம் சார் பார்த்துட்டு இந்த படத்தில் நடித்த டீம் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே ரொம்ப பெருசாக பாராட்டியிருக்காராம். ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இந்த படத்தோடைய டீம் இன்டர்வியூவை பார்க்கலாம். புதியகம் நேயர்களுக்கு என்னுடைய பிள்ளைச்சொற்று வாழ்த்துக்கள். என் பேர் சஞ்சய் சங்கர். நான் முன்னாள் நடிகர் ஜெய்சங்கருடைய இரண்டாம் மகன். புதிய உலகம் செய்வோம் இன்றைக்கி தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். இது அப்துல் கலாம் சார் சொன்ன வரிகளில் வச்சு எடுத்த படம். எப்படி பசங்க அவங்களோட அப்பாவை எப்படி இல்லை திருத்துறாங்கன்னு தான் படத்தோட சப்ஜெக்டு. ஸோ எல்லா பசங்களும் எல்லா பெற்றோரும் போய் இந்த படத்தை டெஃபினட்டாக பார்க்கணும். பிகாஸ் இந்த படம் ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம். ஸோ எப்படி பசங்க இருக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்ச படம் இது. இன்று இந்த திரைப்படம் தமிழகெங்கும் வெளியாகியிருக்கிறது. வெளியாகி மாபெரும் வரவேற்பை காலை காட்சிகளில் பெற்றிருக்கிறது. வியாசர் சொல்லி விநாயகர் வேதத்தை எளிதாக சொல்வார்கள். அதே போன்று ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை வேத வாக்காக எடுத்து அந்த கருத்தை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறோம். எப்படி மருத்துவர் மாத்திரையை கொடுக்கும்போது தேனிலே கலந்து கொடுப்பாரோ அதே போல் அந்த கருத்தை ஜனரஞ்சகமான முறையிலே நல்ல ஒரு குடும்ப பாங்கான படமாக, நகைச்சுவை கலந்த படமாக, ஒரு பாட்டிக்கும் பேரனுக்கும் உள்ள உணர்ச்சிகளை காட்டும் படமாக அனைத்தையும் சேர்த்து வைத்து ஒரு நல்ல ஒரு 2 மணி நேரம்
எப்படி சென்றது என்று தெரியாத அளவிற்கு மக்கள் வியக்கும் அளவிற்கு இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறோம். இந்த படம் வந்து கரப்ஷனுக்கு எதிராக எடுத்த படம். இது வந்து ஏபிஜே டாக்டர் அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி ட்ராக்லிங் கரப்ஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதை தான் எங்கள் படமோட தீம். நாங்கள் எல்லோரும் இதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் தந்த நாகராஜன் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். என் பேர் அனு. இந்த படத்தில் நான் வந்து அபி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்கேன். முதல்ல எனக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் அங்கிளுக்கும் டைரக்டர் அங்கிளுக்கும் பெரிய நன்றி. ஏன்னா அவங்களனா இப்படி ஒரு நல்ல படத்தில் நான் நடிச்சிருக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம். அண்ட் இந்த படத்தில் பிரவீன் அண்ணாவோட மியூசிக்கில் நானும் பிரவீன் அண்ணாவும் சேர்ந்து ஒரு டுயட் பாடியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறையா பாட்டு பாடியிருக்கோம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து படத்தை பார்க்கணும், வந்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். இன்றைக்கி தான் புதியதொரு உலகம் செய்வோம் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததோட சக்ஸஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய வந்துச்சு. அண்ட் இந்த சக்ஸஸை வந்து நாங்கள் அப்துல் கலாம் சாருக்கு டெடிகேட் பண்ணுறோம். ஏன்னா அவரோட கருத்தை வச்சு தான் இந்த ஃபிலிம் எடுத்தது. இந்த படத்தில் வந்து நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஒரு 3 பாட்டு பாடியிருக்கேன். இந்த படம் வந்து முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட ஒரு ஒரு கருத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. வீட்டை திருத்து நாடு திருந்திவிடும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி படம் வந்துருச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணி நல்லா இருக்குடான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்காதவங்கள இந்த படத்தை நல்லா பாருங்கள். வெல், இன்றைக்கி நம்ம காலிவுட் அன்கட்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 100th டே எபிசோடை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் பல 100 எபிசோடுகளை இந்த காலிவுட் அன்கட் தொடும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஷோக்கு பின்னாடி ரசிகர்களாகிய நீங்கள் இருக்கீங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி அடுத்த காலிவுட் அன்கட் நிகழ்ச்சியில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me, Farina, saying bye bye.